ரைட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் கிட்டத்தட்ட முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். சர்ஃபேஸ் டென்ஷன் பேசிட்டு இருக்கோம். அதில் ஒரு லெக்சர் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதில் மாலிகுலர் தியரி ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லி கொடுத்துருந்தேன். ஒர்க் டன் சொல்லியிருந்தேன். ஒரு பபுளை ப்ளோ பண்ணும் பொழுது எவ்வளோ ஒர்க் பண்ணணும், ஒரு பெரிய பபுளை சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணால் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், சின்ன சின்ன பபுள் எல்லாத்தையும் ஒன்னா யூஸ் பண்ணால் பெரிய பபுள் ஆகும்போது என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒர்க் டன் பேசியிருந்தேன். ஒரு பிக்கர் ட்ராப் வந்து நிறைய ஸ்மாலர் ட்ராப்பா உடையும் பொழுது இன்டர்னல் எனர்ஜி குறையும், அதனால டெம்பரேச்சரும் குறையும் சொல்லியிருந்தேன். அப்பதான் உங்களுக்கு டெல் தீட்டா ஃபார்முலா சொல்லி கொடுத்துருந்தேன். 3T/ρSJ. இங்க 1/r - 1/R சொல்லி கொடுத்துருந்தேன். ரைட்டா? பை எல்லா வருஷமும் டெரிவேஷன் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா என்னன்னா பெருசா எங்கேயும் பயன்பட மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் டைரக்டா ஃபார்முலா போட்டு சம் மட்டும் சொல்லி தரலாமேன்ட்டு. இந்த எஸ் பத்தியும் ஜே பத்தியும் இன்னும் உங்களுக்கு தெரியாது. ஸ்பெசிபிக் ஹீட், மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹீட்னு சொல்லுங்க. நிறைய பெரிய டிராப் சின்ன சின்ன டிராப்பா ஸ்பிளிட் ஆகும் பொழுது, அப்படியே ரிவர்ஸ் வாங்க, நிறைய சின்ன சின்ன டிராப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய டிராப்பா மாறும் பொழுது கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அதனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப வெலாசிட்டிக்கு லாஸ்டா இதோட தான் முடிச்சுட்டு போயிருந்தேன். 60/ρ 1/r 1/R. இது வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். ரைட்டாப்பா? ஓகே. ஸோ இன்னையிலிருந்து புதுசாக நிறைய கற்றுக்க போறீங்க. ஓகே, பார்த்துருவோமா? பவன், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். கூடுமான வரைக்கும் எல்லாரும் 7:05 உள்ள வந்துருங்க. 7:05 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 8:15 வரைக்கும் போனா கூட தாராளமா போதும். நிறைய டைம்லாம் வேணாம். ஆல்மோஸ்ட் உன்னோட எண்டிங் டைம் நீ ரீச் ஆகிறதுக்கு 7:05. ஓகே. எக்ஸஸ் ப்ரெஷர் இன்னைக்கு நீங்க புதுசா கத்துக்க போறது எக்ஸஸ் ப்ரெஷர். எக்ஸஸ் ப்ரெஷர் அழகா சொல்லித்தரேன், நல்லா கத்துக்கோங்க. இன்னைக்கு கிளாஸே அவ்வளோ அற்புதமா இருக்கும் பாருங்க. 1 மணி நேரம் நீங்க வேற ஒரு உலகத்துக்கு போக போறீங்க. எக்ஸஸ் ப்ரெஷர். சார் எக்ஸஸ் ப்ரெஷர்னா என்னங்க சார்? இப்போ ஒரு பபுள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பபுளோட இன்சைட்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும், அவுட் சைட்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவுட் சைட்ல இருக்கிற ப்ரெஷர் உனக்கு நல்லா தெரியும், அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். எங்க சார் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்? இன்சைட்ல தான் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். அவுட் சைடை விட இன்சைட்ல தான் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் சார் P1 - P0. அப்ப எக்ஸஸ் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் பிட்வீன் டூ சைட்ஸ் ஆஃப் லிக்விட் சர்ஃபேஸ். கத்துக்கிட்டீங்களா? டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் பிட்வீன் டூ சைட்ஸ் ஆஃப் லிக்விட் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல என்ன ப்ரெஷர், இந்த சர்ஃபேஸ்ல என்ன ப்ரெஷர், ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ் தான் எக்ஸஸ் ப்ரெஷர். எக்ஸஸ் ப்ரெஷர் கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் ப்ரெஷர் யாருக்கெல்லாம் நீங்க படிக்கணும்? பிளேன் சர்ஃபேஸுக்கு படிக்கணும், கான்வெக்ஸ் சர்ஃபேஸுக்கு படிக்கணும், கான்கேவுக்கு படிக்கணும். பை எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே நீங்க கத்துக்கிட்டதே கிடையாது. இது வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ். ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். அதுக்குள்ள அந்த பெண் எழுதா போயிடுச்சு. செக். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். ஒரு நிமிஷம் மட்டும். இப்போ ஸ்க்ரீன் தெரியாது உங்களுக்கு. இதோ வந்துட்டேன், சாரி. ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோங்க. கிளியரா இருக்கா ஸ்க்ரீன்? உங்கள்ட்ட தான் கேட்குறேன். எஸ் சார். ஸோ எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த ப்ரெஷருக்கும் அவுட் சைட் த ப்ரெஷருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் எக்ஸஸ் ப்ரெஷர். எக்ஸஸ் ப்ரெஷர் பிளேன் சர்ஃபேஸில் எப்படி இருக்கும்? பிளேன் சர்ஃபேஸ், பிளேன் சர்ஃபேஸாக இருந்தால் இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு பிளேன் மினிஸ்கஸ் பிளேன் சர்ஃபேஸ். இது ஃபுல்லாக வாட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். கரெக்டாக ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும்? பிளேனாக இருக்கும்ல, அந்த மாதிரி. அப்போது இங்கே ஒரு ப்ரெஷர் இருக்கும், இங்கே ஒரு ப்ரெஷர் இருக்கும். எக்ஸஸ் ப்ரெஷர் இந்த இடத்துல ΔP = 0.
அப்ப எல்லாரும் நல்லா படிங்க. பிளேன் சர்ஃபேஸ், ஏன்னா இந்த ப்ரெஷரும் பி தான், இந்த ப்ரெஷரும் பி தான். பிளேன் சர்ஃபேஸா இருந்தா லிக்விட் சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிற ப்ரெஷரும் கீழே இருக்கிற ப்ரெஷரும் ஒரே ப்ரெஷரா தான் இருக்கும். அப்ப எக்ஸஸ் ப்ரெஷர் கண்டிப்பா 0ன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கான்கேவா இருந்தா எப்படி சார் இருக்கும்? இதுதான் கான்கேவ் சர்ஃபேஸ். கான்கேவ். இப்ப இங்க ஃபுல்லா லிக்விட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமா? கான்கேவ் சர்ஃபேஸ். கான்கேவா இருந்தா எக்ஸஸ் ப்ரெஷரோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா கர்வ்டு சைட்ல இருந்து தான் இருக்கும். இப்போ ப்ரெஷர் கொடுத்தா அந்த இடம் தானே அமுங்கும். நம்ம சாதாரண பேசுவோம், ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடம் கம்ப்ரெஸ் ஆகும். அப்ப மேல இருந்து ப்ரெஷர் கொடுத்தாதான் இங்க கான்கேவ் சர்ஃபேஸே உருவாகுது. அப்ப எக்ஸஸ் ப்ரெஷர் இது எங்க இருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு குழப்பிக்காது. அதுக்கு டெரிவேஷன்லாம் கிடையாது. எக்ஸஸ் ப்ரெஷர் கான்கேவ் அப்படின்னாலே 2T/R. அன்னைக்கே சொன்ன லிக்விட் டிராப்னா இன்ட்டு 1, சோப் சொல்யூஷன்னா இன்ட்டு 2. அப்ப டெல் பி 2T/R. என் கூட படிச்சிருங்க. கான்கேவோட எக்ஸஸ் ப்ரெஷர் என்ன 2T/R சார். அதே மாதிரி கான்வெக்ஸோடது, கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். அப்ப கான்வெக்ஸ் சர்ஃபேஸோட எக்ஸஸ் ப்ரெஷர் எவ்வளோ? இப்ப வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ப்ரெஷர் எங்க இருந்து கொடுக்க முடியும்? எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் எங்க இருக்கோ அங்கதான் அந்த கம்ப்ரெஷன் இருக்கும். அப்ப கீழே வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால இந்த இடமும் டெல்பிக்கு பதிலா 2T/Rன்னு கத்துக்கணும். பிளேன் சர்ஃபேஸோட எக்ஸஸ் ப்ரெஷர் 0, கான்கேவோடது 2T/R, கான்வெக்ஸோடது 2T/R. இது எல்லாமே லிக்விட் லைக் வாட்டர் மாதிரி. ஒருவேளை சார் ஒரு லிக்விட் டிராப்பா இருந்தா, வெறும் லிக்விட் டிராப், ஒரு டிராப் திரவ துளின்னு சொல்லுவோம்ல, தண்ணீர் துளி. இப்ப இந்த இடத்துல எக்ஸஸ் ப்ரெஷர் எவ்வளவுங்க சார்? இங்கேயும் எக்ஸஸ் ப்ரெஷர் லிக்விட் டிராப்பா இருக்கிறதுனால 2T/R தான். எங்கெல்லாம் லிக்விட் டிராப்னு படிக்கிறீங்களோ, லிக்விட் கான்கேவ், லிக்விட் கான்வெக்ஸ், அங்கெல்லாம் 2T/R தான். பிளேன்ல மட்டும் 0. சார் ஒருவேளை சோப் பபுளா இருந்தா என்ன சார் பண்றது? அடுத்த டாபிக் இது 4ன்னு வச்சுக்கலாமா? இது 5. பபிள் இன் ஏர். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேவா. இதெல்லாம் எதுக்கு பயன்படுது நான் லாஸ்டா சொல்றேன். பபிள் இன் ஏர். இப்ப நீங்க பீச் பக்கம்லாம் போனீங்கன்னா சின்ன சின்ன குட்டி பசங்கலாம் ஒரு சொல்யூஷன் மாதிரி வாங்கி வச்சுட்டு பபிள் மாதிரி ப்ளோ பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி பறந்து வந்துட்டு இருக்கும். இன்னும் நாங்களும் அதான் சார் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா நீனே? ரைட், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த பபிள் ஃபார்ம் ஆகுறீங்கல்ல, ஸோ பபிள் இன் ஏர் அதோட எக்ஸஸ் ப்ரெஷர் என்னவா இருக்கும்? இங்க ஒரு ப்ரெஷர் இருக்கும், இங்க ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இன்சைட் ப்ரெஷருக்கும் அவுட் சைட் ப்ரெஷருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தாதான் எக்ஸஸ் ப்ரெஷர் டெல் பி. நான் ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், லிக்விட் டிராப்பா இருந்தா ஒரு சர்ஃபேஸ் தான், பபுளா இருந்தா 2 சர்ஃபேஸ். அதனால 4T/Rன்னு சூப்பரா கத்துக்கணும். இது முதல்ல நல்லா படிங்க. பபுளோட எக்ஸஸ் ப்ரெஷர் எவ்வளோடான்னு கேட்டா சார் 4T/R. பபுளோட எக்ஸஸ் ப்ரெஷர் எவ்வளோ? 4T/R. லிக்விட் டிராப்போடது எவ்வளோ? 2T/R. இப்ப நீங்க ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும் பொழுது இந்த கொஸ்டின் பபுளோடதா லிக்விட் டிராப்போடதான்னு தெரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? பபுள் இன் ஏர் டெல் பி ஈக்குவல் டு 4T/R. அவசரப்படாத, பொறுமையா கத்துக்கிட்டே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, அடுத்த கேஸ்ல இந்த பபுளை கொண்டு போயிட்டு ஒரு லிக்விட் டிராப்ல பிளேஸ் பண்ணிடுறேன். இதான் பபுள். இந்த பபுளை கொண்டு போயிட்டு லிக்விட் டிராப்குள்ளார பிளேஸ் பண்ணிடுறேன். இப்ப எக்ஸஸ் ப்ரெஷர் எவ்வளவு சார்? லிக்விட் டிராப்புக்குள்ளார இருக்கிறதுனால அப்ப ப்ரெஷர் 2T/R தான். பபிள் இன் லிக்விட், பபிள் லிக்விட்குள்ளார இருக்கிறதுனால, இன் லிக்விட் எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியும். பிளேன் சர்ஃபேஸோட எக்ஸஸ் ப்ரெஷர் 0, கான்கேவ் 2T/R, கான்வெக்ஸ் 2T/R, லிக்விட் டிராப் 2T/R, சோப் பபிள் 4T/R, சோப் பபிள் இன் லிக்விட் 2T/R. சூப்பரா இருந்துச்சா? அங்க இருந்து போற இடம் தான் இந்த பபிளை கொண்டு போயிட்டு, நம்ம வீட்டுல ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுல ஒரு பக்கெட் மாதிரி இருக்கு. இந்த பக்கெட்ல ஹெச் ஹைட்ல இந்த பபிளை புதைச்சிடுறேன், தண்ணிக்குள்ளார வச்சிடறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பபிள் எடுத்துட்டு போயிட்டு ஹெச் ஹைட்ல, சர்ஃபேஸ்ல இருந்து ஹெச் ஹைட்ல இந்த பபிளை வச்சிடுறேன். இப்ப இதோட எக்ஸஸ் ப்ரெஷர் என்னவா இருக்கும் தெரியுமா? டெல் பி. ஸோ பபிள் இன்சைட் தி லிக்விட் 2T/R தான். ஆனா ப்ரெஷர் ஹெச் ரோ ஜி. ஏற்கனவே இந்த ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும்ல, ஹெச் ரோ ஜி பிளஸ் இதுல இருக்கிற எக்ஸஸ் ப்ரெஷர் 2T/R. இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கும், இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே கேஸ் தான். லிக்விட்ல பபிள் இருந்தா 2T/R,
அதே சம் டெப்த்ல வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த டெப்த்துக்கான ப்ரெஷரும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும், ஹெச்ரோஜி ரைட்டா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்று, சோப் பபுளாக இருந்ததுன்னா 4T/R, லிக்விட் ட்ராப்பாக இருந்தது அப்படின்னா 2T/R. இது 2 தான் உங்களுக்கு பெருசாக பயன்பட போகுது. கான்கேவ் லிக்விட் ட்ராப், கான்வெக்ஸ் லிக்விடு எல்லாமே 2T/R தான், பிளேனு 0. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இங்க இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பேச போற விஷயம், எல்லாரும் இந்த ஈக்குவேஷனை பாருங்க. டெல்பியோட ஃபார்முலா ஒன்று 2T/R இருக்கலாம், டெல்பியோட ஃபார்முலா இல்லைன்னா 4T/R இருக்கலாம். இந்த 2 ஃபார்முலாவையும் ஒரு 2 செகண்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ப்ரெஷருக்கும் ரேடியஸும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் சார். ஒரு ஸ்மால் பபிள் இருக்கு, ஒரு பெரிய பபிள் இருக்கு. நீங்களே சொல்லுங்க, இது ஸ்மால் பபிள், ஸோ இது பெரிய பபிள்னு வச்சுக்கோங்களேன். எந்த பபிளோட ப்ரெஷர் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாயத்தர, எந்த பபிளோட ப்ரெஷர் அதிகம்? ஸ்மால் தான். சின்ன பபிள் சார். அவ்வளவுதான். ஸ்மால் பபிளோட எக்ஸஸ் ப்ரெஷர் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா எக்ஸஸ் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ரேடியஸ். அப்படின்னா நான் ஸ்மால் பபிளுக்கும் இந்த பிகர் ஒன்னுக்கும் ஒரு பைப் மாதிரி கனெக்ட் பண்றேன். அப்ப ப்ரெஷர் எங்க இருந்து எங்க டிராவல் ஆகும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். சின்ன பபிள்ல இருந்து பெரிய பபிளுக்கு டிராவல் ஆகும். என்ன காரணம்னா இங்க எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து ஸ்மால் பபிள்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு, பெரிய பபிள்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அதிகமான ப்ரெஷர் இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும், இல்லாதவங்க வாங்கிக்க முடியும். ஸ்மால் பபிளோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப என்ன நடக்குன்னா ஸ்மால் பபிள்ல இருந்து ப்ரெஷர் போயிட்டு இந்த பிகர் பபிள் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் பெருசா போயிடும். இந்த ஸ்மால் பபிள் கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ராக்ட் ஆகி வெடிச்சு போயிடும். அதுதான் அங்க நடக்க போகுது. அப்ப உங்ககிட்ட கேக்குறாங்க, ஒரு ஸ்மால் பபிளையும் ஒரு பிகர் பபிளையும் கனெக்ட் பண்ணும் பொழுது ப்ரெஷர் எங்க இருந்து எங்க டிராவல் ஆகும் கேட்டாங்கன்னா சொல்லணும், ஸ்மாலர்ல இருந்து பிகருக்கு தான் சார் ப்ரெஷர் டிராவல் ஆகும். என்னடா காரணம்னு உங்ககிட்ட கேட்டா, ஸ்மால் பபிள்ல ரேடியஸ் கம்மியா இருக்கு, அதனால ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பதில் சொல்லணும். எக்ஸஸ் ப்ரெஷர் எங்க அதிகமா இருக்கோ அங்கிருந்து தான் போகும்னு சொல்லணும். இவ்வளவுதான் எக்ஸஸ் ப்ரெஷர். நல்லா இருந்துச்சா? ரைட். ஸோ அங்கிருந்து நம்ம போற இடம் தான் மினிஸ்கஸ் பத்தி பேச போறோம். எங்கேயாவது புரியல தெரியலன்னா என்கிட்ட கேட்டுக்கோ. இப்போ நான் என்டையர் ஸ்கிரீனை ஷேர் பண்றதுனால இப்போ நான் ஷேர் பண்ற விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரண்யா, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். கிருத்திக், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். பத்ரி, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரிசீவ் பண்ணா. யோகிதா, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ஓகே, ரைட். ஸோ கூடுமான வரைக்கும் இன் டைம்ல கிளாஸ்க்கு வந்துரு. ஸோ அடிக்கடி அங்கே போய் பார்க்கறதுக்கான காரணம் அட்டென்டிவா இருக்கீங்களா, யார் பதில் சொல்றீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் அங்கே பேக் போயிட்டு வருவேன். பட் அது அப்போ இந்த ஒன் நோட் மட்டும் ஷேர் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு தெரியாது. இப்போ என்டையர் ஸ்க்ரீன்றதுனால அது உங்களுக்கு தெரியுது. சரி பரவாயில்ல. அடுத்தது செம்மையான டாபிக், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஷேப் ஆஃப் மினிஸ்கஸ். ஷேப் ஆஃப் மினிஸ்கஸ். ரைட். ஷேப் ஆஃப் மினிஸ்கஸ் எப்படி சார் கற்றுக்கிறது? முதல்ல டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன். கொகுசிவ் ஃபோர்ஸ்னா என்ன சொன்னேன், அடிசிவ் ஃபோர்ஸ்னா என்ன சொன்னேன், முதல்ல ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுவா. கொகுசிவ் ஃபோர்ஸ்னா என்ன பாரு எல்லாரும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் between the molecules of same substances. சேம் சப்ஸ்டன்ஸ். இப்போ வெறும் வாட்டர் மட்டும், இது ஒரு வாட்டர் பபிள் பிளஸ் இது ஒரு வாட்டர் பபிள், ரெண்டும் ஈஸியா ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா ரெண்டுமே சேம் சப்ஸ்டன்ஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, டக்குன்னு பெருசா மாறிடும். ஏன்னா அட்ராக்டிவ். அப்ப ரெண்டு வாட்டர் பபிள் ஒன்னா ஃபியூஸ் ஆகி பெரிய பபிளா மாறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா பதில் என்னப்பா? கொகுசிவ் சார், கொகுசிவ். இல்லைன்னா நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மெர்க்குரி பார்த்துருப்பீங்க. ஒரு பிளேட்ல ஒரு மெர்க்குரி டிராப் வச்சுக்கிட்டு அதை ஸ்பிளிட் பண்ணா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஸ்பிளிட் பண்ணணும். ஸ்பிளிட் ஒரு ஒன்னா சேர்ந்த பிறகு ஈஸியா ஒன்னா சேர்ந்துடும். ஆனா ஒன்னா சேர்ந்ததை ஸ்பிளிட் பண்றது கஷ்டமா இருக்கும். காரணமும் கொகுசிவ் தான். என்ன சார் காரணம்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்னை விட்டு போவாதரான்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கும் ஃப்ரெண்டை. ஸோ அப்போ கொகுசிவ் ஃபோர்ஸ் தான் காரணம். மெர்க்குரி ஈஸியா ஸ்பிளிட் ஆகாது. ஒருவேளை ஸ்பிளிட் ஆச்சுன்னா ரொம்ப சீக்கிரமா ஒன்று சேர்ந்துடும். கொகுசிவ் மாதிரி, அதாவது கொகுசிவ்
காரணம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் சப்ஸ்டன்சஸ் கொகசிவ். அடிசிவ்னா என்னங்க சார்? அடிசிவ்னா உனக்கே தெரியும். இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன்ல பென் வித் பேப்பர், நீங்கள் எழுதிட்டு இருக்கிற பென் வித் பேப்பர், ஃபெவிக்விக்கு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், ஃபெவிகால் மெட்டீரியல்ஸ், பிளாக் போர்டு வித் சாக் பீஸு, இது எல்லாமே அடிசிவ். இப்போ நம்ம டம்ளரில் தண்ணி குடிக்கிறோம், இல்லை கிளாஸில் தண்ணி குடிக்கிறோம், குடிச்சிட்டு வைக்கும் பொழுது 1-2 ட்ராப் அந்த கிளாஸோட ஒட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, கிளாஸ் வித் வாட்டர் அடிசிவ். ரைட்டா? ஸோ ஷேப் ஆஃப் மெனிஸ்கஸ் பேசணும். இப்போ நீங்கள் லேபுக்கு போயிருப்பீங்களான்னு தெரியல, 11th பசங்க கேர்ஃபுல்லாக கவனி. தெரியலனா நான் சொல்கிறது அப்படியே இமேஜினாவது பண்ணிக்கோ. இல்லை 10th பண்ணியிருப்பீங்களான்னு. இப்போ பிப்பட் பியூரிட்லாம் ஏதாவது தெரியுமா? 10th அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஏதாவது இருக்கா கெமிஸ்ட்ரி? ரைட் பரவாயில்ல விட்டுரு. இல்லை தெரியலனா ஓகே கற்றுக் கொடுத்துறேன். இப்போ ஒரு கண்டெய்னர், நான் சொல்கிறது எல்லாமே அப்படியே உன் பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனில் தெரியணும். ரைட்டா? கவனமாக ஒரு கண்டெய்னரில் வாட்டர் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு டியூப், ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கக்கூடிய இந்த டியூபை நான் டிப் பண்ணுறேன், உள்ளே கொண்டு போகிறேன். இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த டியூப் வழியாக கொஞ்சம் லிக்விட் வந்து ரைஸ் ஆகி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் கேபிலரி ரைஸ். கேபிலரி ரைஸ். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஆசைப்பட்டிருப்பீங்க ஸ்டா போட்டு குடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்காது. சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது ஸ்டா போட்டு டம்ளரில் தண்ணியை கூட அப்படி குடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். பட் இப்போ மெச்சூர் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பெருசாக விரும்ப முடியறதில்ல. இந்த இடத்துல ஒரு மினிஸ்கஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். நான் சொல்ற இடம் புரியுதா? இந்த இடத்தோட பேரு தான் மினிஸ்கஸ். மினிஸ்கஸ் 3 விதமான மினிஸ்கஸ் பத்தி நீங்க படிக்க போறீங்க. ஒன்னு பிளேன் மினிஸ்கஸ், இன்னொன்னு கான்கேவ் மினிஸ்கஸ், இன்னொன்னு கான்வெக்ஸ் மினிஸ்கஸ். இந்த 3 மினிஸ்கஸ் பத்தி நம்ம கத்துக்கலாமா? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர் டம்ளர், இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர் டம்ளர், அதில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து பாருங்க, மினிஸ்கஸ் பிளேனா இருக்கும். ஒரு ½ டம்ளர் தண்ணி எடுத்து பாருங்க, அப்படியே பிளேனா இருக்கும்ல, பிளேனா இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதே கிளாஸ் வித் வாட்டர், கிளாஸ்ல வாட்டரை ஃபில் பண்ணீங்கன்னா மினிஸ்கஸ் கான்கேவ் மினிஸ்கஸா இருக்கும், இப்படி இருக்கும், கான்கேவ் மினிஸ்கஸா இருக்கும். அதே கிளாஸ்ல மெர்க்குரியை ஊற்றி வச்சிங்க அப்படின்னா கிளாஸ் வித் மெர்க்குரி கான்வெக்ஸ் மினிஸ்கஸ். பிளேனு சில்வர் வித் வாட்டர். என் கூடவே படிச்சுட்டு வா. அப்ப மினிஸ்கஸ்னா என்ன சார்? மினிஸ்கஸ்னா அந்த டியூபோட என்ட்ரன்ஸ்ல ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயம் தான் மினிஸ்கஸ். எத்தனை டைப் ஆஃப் மினிஸ்கஸ் படிக்க போறோம்? பிளேன் மினிஸ்கஸ் படிக்க போறோம், கான்கேவ் படிக்க போறோம், கான்வெக்ஸ் படிக்க போறோம். பிளேன் மினிஸ்கஸ் எங்கபா உருவாகும்? சில்வர் டம்ளர்ல வாட்டர் சார். கான்கேவ் கிளாஸ் டம்ளர்ல வாட்டர். கான்வெக்ஸ் கிளாஸ்ல மெர்க்குரி. ஸோ மினிஸ்கஸ் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா உள்ள போங்களேன். நான் ஒரு டைம் சொல்லித்தரேன், கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன சார்னு கூப்பிட்டு நான் இன்னொரு டைம் சொல்லித்தரேன். புரியாம வெளில போகக்கூடாது. கேரளாவணி, இது வந்து அந்த டியூப்னு வச்சுக்கலாமா? உனக்கு புரியறதுக்காக கொஞ்சம் பெருசா போட்டு காமிக்கிறேன். இது ஒரு டியூப், ஒரு கிளாஸ் டியூபோ இல்லை ஏதோ ஒரு டியூப். கீழே ஒரு பெரிய ஜக் மாதிரி இருக்கு, அதில் நான் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாட்டர் வந்து ரைஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல மினிஸ்கஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நான் போட்டிருக்கிறது பிளேன் மினிஸ்கஸ் பத்தி சொல்லித்தர போறேன். பிளேன் மினிஸ்கஸ் எப்பவுமே காதுல வாங்கி, அடிசிவ் ஃபோர்ஸ் எங்க இருக்கும்னா, அடிசிவ் ஃபோர்ஸ் கரெக்டா இந்த கிளாஸ் சர்ஃபேஸ்ல இருந்து 90 டிகிரி வெளியில, அவுட் சைட்ல, இதுதான் கிளாஸ் சர்ஃபேஸ். கிளாஸ் சர்ஃபேஸ்ல இருந்து 90 டிகிரி வெளியில ஆக்ட் ஆகும். இது அடிசிவ் ஃபோர்ஸ். அடிசிவ் ஃபோர்ஸை நீங்க வேற எங்கேயுமே ட்ரா பண்ண கூடாது. அப்ப கொகசிவ் ஃபோர்ஸ் எங்க சார் இருக்கும்? கிளாஸ் சர்ஃபேஸ்ல இருந்து சரியா 45 டிகிரியில, சரியா 45 டிகிரியில கொகசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க இருக்கலாம்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க வேணாலும் இருக்கலாம். கரெக்டா சர்ஃபேஸ்லயும் இருக்கலாம், சர்ஃபேஸுக்கு லெஃப்ட்லயும் இருக்கலாம், சர்ஃபேஸ்க்கு உள்ளேயும் இருக்கலாம். அப்ப கரெக்டா சர்ஃபேஸ்ல இருந்தா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ரிசல்டன்ட்னா யாருன்ட்டு? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு, இது பி வெக்டார், இது கியூ வெக்டார். அப்ப ரிசல்டன்ட் ஆர் வெக்டார். இதுல பி வெக்டார் வந்து எஃப்ஏ, கியூ வெக்டார் வந்து எஃப்சி, ரிசல்டன்ட் வந்து எஃப்.
தீட்டா யாரு? அதாவது இங்க நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். தீட்டான்றது யாருன்னா எஃப்சிக்கும் எஃப்ஏக்குமான ஆங்கிள் தீட்டா. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க சார் ஆக்ட் ஆகும்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கரெக்டா பிளேன் மினிஸ்கஸா இருந்தா எக்ஸாக்டா இதெல்லாம் நான் கேட்பேன், நீங்க சொல்லணும். பிளேன் மினிஸ்கஸ் பத்தி சொல்லும் பொழுது அடிசிவ் ஃபோர்ஸுக்கும் கொகுசிவ் ஃபோர்ஸுக்கும் எவ்வளவு ஆங்கிள்? சரி, டோட்டலா 135 டிகிரி ஆங்கிள், 135 டிகிரி, ஒரு 90 + 45. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கப்பா இருக்கும்? நான் உன்கிட்ட கேட்கிறேன், பிளேன் மினிஸ்கஸோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கப்பா இருக்கும்? சார் சரியா அந்த கிளாஸ் சர்ஃபேஸ்ல தான் சார் இருக்கும். அப்ப இங்க இருந்து எனக்கு tan ஆல்பா வேணும்னா tan ஆல்பா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்காப்ப? வெக்டார்ல படிச்சோமே, q sin θ by p plus q cos θ. இதுதான் டைரக்ஷன், ஆல்பா தான். அப்ப ஆல்பா வேணும்னா tan ஆல்பா வேணும்னா q sin θ by p plus q cos θ. அப்ப இந்த இடத்துல இது எப்படி நம்ம எழுதணும்? tan ஆல்பா qக்கு பதிலா fc, தீட்டாவுக்கு பதிலா 135. தீட்டா யாருங்க? ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். fcக்கும் faக்குமான ஆங்கிள் தான் 135 by p plus q, fa q fc cos 135. sin 135 90 plus 45 இதெல்லாம் ஆல் சில்வர் டீ கப்ஸ்ல சில்வர் வந்து செகண்ட் குவாட்ரண்ட், ஆல் பாசிட்டிவ், சைன் ஃபுல்லா பாசிட்டிவ். அதனால இந்த ஈக்குவேஷன் tan ஆல்பா ஈக்குவல் டு fc by √2. தெரியலன்னா கத்துக்கோங்க, sin 90 plus 45 இல்ல 180 minus 45 கீழே fa plus fc cos 135 minus 1 by √2. சொல்லு பா. என்ன கேக்குறீங்க? உங்களோட பிரசன்டேஷன் எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். மத்தவங்களுக்கு ராம் கோகுல் தெரியுது சார். தெரியுது சார். தெரியுது சார். புவி வெளில போயிட்டு வாப்பா. வெளில கட் பண்ணிட்டு வெளில போயிட்டு உள்ள. ரைட், செக் பண்ணிக்கலாமா? அடுத்தது இங்க இருந்து tan ஆல்பா வேணும்னா fc by √2 √2 fa minus ஒரு fc by √2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். √2 போயிடுச்சு. இனிமேல் உங்க எல்லார்ட்டையும் சொல்றது, மினிஸ்கஸ் ப்ராப்ளம்னாலே இந்த ஃபார்முலா தான் ஞாபகம். tan ஆல்பா வேணும்னா கொகுசிவ் ஃபோர்ஸ் பை √2 டைம்ஸ் ஆஃப் அடிசிவ் ஃபோர்ஸ் மைனஸ் கொகுசிவ். இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். tan ஆல்பா ஈக்குவல் டு fc by √2 டைம்ஸ் ஆஃப் fa மைனஸ் fc. ஓகே, இங்க பாருங்களேன் டயக்ராம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் அடிசிவ் ஃபோர்ஸுக்குமான ஆங்கிள் 90 டிகிரி கரெக்டா. அப்ப ஆல்பாவோட வேல்யூ இதுதான் ஆல்பா. தீட்டா வேற, ஆல்பா வேற. தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். ஆல்பான்றது என்னன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் எஃப்ஏக்குமான ஆங்கிள் தான் ஆல்பா. அப்போ பிளேன் மினிஸ்கஸ்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும் ஆல்பா 90. காதுல வாங்கு. பிளேன் மினிஸ்கஸோட ரிசல்டன்ட் ஆங்கிள் எவ்வளவு? 90 டிகிரி சார், 90 டிகிரி. அப்ப இங்க வாங்க, tan 90 கொடுங்க. குழப்பிக்காத, 3 மினிஸ்கஸையும் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டு நான் ஒரு டேபிள் மாதிரி திருப்பியும் சொல்லி தரேன், பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. tan 90 வேணும்னா fc by √2 டைம்ஸ் ஆஃப் fa மைனஸ் fc. tan 90 உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபினிட்டி. அப்ப இதை லெஃப்ட்ல எடுத்துட்டு வந்துடுறேன். √2 டைம்ஸ் ஆஃப் fa மைனஸ் fc ஈக்குவல் டு fc by இன்ஃபினிட்டி, எனிதிங் by இன்ஃபினிட்டி 0. உங்களால உணர முடியுதா? tan 90க்கு ஒரு இன்ஃபினிட்டி, அது கீழே வந்துடும். அப்ப fc by இன்ஃபினிட்டி 0. சரி, என்னதான் சார் சொல்ல வரீங்க கடைசியா? பிளேன் மினிஸ்கஸ்னாலே இனிமேல் இந்த வார்த்தை தான் உனக்கு ஞாபகம் வரணும். பிளேன் மினிஸ்கஸா இருந்தா கொகுசிவ் ஃபோர்ஸுக்கும் அடிசிவ் ஃபோர்ஸுக்கும் என்னபா சம்பந்தம்? fc ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் fa சார். fc ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் fa. நீட் அண்ட் ஜேஇ போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பை இந்த ஈக்குவேஷன். அது பிளேன் மினிஸ்கஸா இருந்தா தான். ரைட்டா? ஒரு டைம் பாத்துருங்க. அவ்வளவுதான், பிளேன் மினிஸ்கஸ் முடிஞ்சிருச்சு. என்ன பாரு, எல்லாம் கேட்கறது மட்டும் பதில் சொல்லு. பிளேன் மினிஸ்கஸ்னா யாருக்கும் வரும்போது பிளேன் மினிஸ்கஸ் வரும். சில்வருக்கும் வாட்டருக்கும் சார் பிளேன் மினிஸ்கஸ் வரும். ஆல்பாவோட வேல்யூ எவ்வளோ? 90 டிகிரி சார். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகும்? எக்ஸாக்டா கிளாஸ் சர்ஃபேஸ். இதெல்லாம் உன்கிட்ட நான் கேட்க போற கேள்வி எண்ட் ஆஃப் த செஷன்ல. ஆல்பாவோட வேல்யூ 90, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கரெக்டா கிளாஸ் சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான கன்க்ளூஷன் சொல்லுங்க பாருங்க. √2 fa equal to fc, √2 fa equal to fc, இல்ல fc equal to √2 டைம்ஸ் ஆஃப் fa.
இப்போ இதுல இருந்து FA வேணும்னா FC by √2 ரைட்டா? அப்ப பிளேன் மினிஸ்கஸ் நல்லா கத்துக்கிட்டே வாங்க. பிளேன் மினிஸ்கஸ் அப்படின்னாலே இதுதான் கன்க்ளூஷன். √2 டைம்ஸ் ஆஃப் FA ஈக்குவல் டு FC இல்ல FA ஈக்குவல் டு FC by √2. நீ எதை வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ, உன் விருப்பம். இதை தான் நீங்க படிக்கணும் கண்டிப்பா. நான் என்ன எழுதி கொடுத்தனோ அதுதான் நோட்ஸ். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அங்கிருந்து நம்ம போற இடம் கான்கேவ் மினிஸ்கஸ், தென் கான்வெக்ஸ் மினிஸ்கஸ். அப்புறம் மூணுத்துக்கும் டேபிள் போட்டு அழகா சொல்லித்தரேன். கான்கேவ் மினிஸ்கஸ். கான்கேவ் மினிஸ்கஸ் எங்க சார் ஃபார்ம் ஆகும்? கிளாஸ் பிளஸ் வாட்டர், இங்க தான் வந்து கான்கேவ் மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும். கான்கேவ் மினிஸ்கஸ் பத்தி பேசுங்க. ஸோ ரொம்ப அழகா ஒரு டியூப் எடுத்துக்கிறேன். இந்த டியூபை இன்சர்ட் பண்ணிக்கிறேன் வாட்டர்ல. இந்த வாட்டர் ரைஸ் ஆகுது, எனக்கு கான்கேவ் மினிஸ்கஸ் கிடைக்குது. கான்கேவ் மினிஸ்கஸ் கிடைக்குது. வழக்கம் போல அடிசிவ் ஃபோர்ஸ் எப்பவுமே இந்த பிளேன்ல இருந்து 90 டிகிரியில ஆக்ட் ஆகும். கொகுசிவ் ஃபோர்ஸ் எல்லா காலகட்டத்திலையுமே சர்ஃபேஸ்ல இருந்து சரியா 45 டிகிரியில ஆக்ட் ஆகும். ரெண்டு பேருக்குமான ஆங்கிள் ஷியரா 135 டிகிரி தான், பிரச்சனை இல்லை. ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகும்னு உன்னை பார்த்து கேட்கிறேன். கரெக்டா சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆனா பிளேன் மினிஸ்கஸ், சர்ஃபேஸுக்கு அவுட் சைட்ல, இப்ப நான் ஒரு கோடு போறேன் பாருங்க, கான்கேவா இருந்தா இந்த இடத்துல தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்ப இதுதான் ஆல்பா. பொறுமையா பாரு. பிளேன் மினிஸ்கஸ்ல ஆல்பா 90, பிளேன் மினிஸ்கஸ்ல ஆல்பா 90. என்ன பாரு, சொல்றத கேளு. பிளேன் மினிஸ்கஸ்ல ஆல்பா 90, கான்கேவ்ல ஆல்பா எவ்வளோ சார்? 90க்கு இல்லப்பா, 90க்கு கம்மியா இருக்கு. அது 45 சொல்ல முடியாது, 90க்கு கம்மியா இருக்கு. அதனால அக்யூட், அவ்வளவுதான். 90க்கு கம்மியா இருக்கு அதனால அக்யூட். 90க்கு கம்மியா இருக்கு அதனால அக்யூட். அதனால tan ஆல்பா பாசிட்டிவ். tan ஆல்பா பாசிட்டிவ். ஆல்பா அக்யூட்னா tan ஆல்பா பாசிட்டிவ் தானே. இப்ப ஏற்கனவே உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? tan ஆல்பா வேணும்னா FC by √2 டைம்ஸ் ஆஃப் FA மைனஸ் FC. இப்ப tan ஆல்பா பாசிட்டிவ்னா இதுக்கு 1 கொடுக்கலாமா? 1 1/2 என்ன வேணாலும் கொடுத்துக்கோ. tan ஆல்பா பாசிட்டிவ் கொடுத்துட்டு டெரிவேஷன் வேண்டாம், டைரக்டா கன்க்ளூஷன் தெரிஞ்சுக்கோங்க. tan ஆல்பா 1 வேணா, சரி 1 கொடுத்துப்பாரு. √2 டைம்ஸ் ஆஃப் FA மைனஸ் FC ஈக்குவல் டு FC. √2 டைம்ஸ் ஆஃப் FA ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் FC. அப்ப FC மட்டும் வேணும்னா √2 டைம்ஸ் ஆஃப் FA by 2. அப்ப FC ஈக்குவல் டு FA by √2. FC ஈக்குவல் டு FA by √2. அப்ப பார்த்த உடனே தெரியுது இல்ல, FA-வை √2 ஆல டிவைட் பண்ணாதான் FC. அப்படின்னா FC less than √2 டைம்ஸ் ஆஃப் FA. FC less than √2 டைம்ஸ் ஆஃப் FA. இப்படி இருந்தாதான் அந்த மினிஸ்கஸ் கான்கேவ் மினிஸ்கஸ். அப்ப FC கம்மியா இருக்கணும், √2 டைம்ஸ் ஆஃப் FA-வை விட கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது கான்கேவ் மினிஸ்கஸ். படிச்சிட்டீங்களா? திரும்ப பாருங்க. இதே பிளேனா இருந்தா ஈக்குவல், கான்கேவா இருந்தா கொகுசிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். கவனமா கவனி. கான்கேவ் மினிஸ்கஸா இருந்தா கொகுசிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். கான்கேவ் கொகுசிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். எவ்வளவு கம்மியா இருக்கும்? FC less than √2 FA. திரும்ப ஒரு டைம் படிச்சிருக்கீங்களா? கான்கேவ் மினிஸ்கஸ் எங்கப்பா கிடைக்கும்? கிளாஸுக்கும் வாட்டருக்கும் கிடைக்கும் சார். அப்ப ஆல்பா எங்கப்பா இருக்கும்? அவுட் சைட் த கிளாஸ் சர்ஃபேஸ்ல இருக்கும் சார். அவுட் சைட் த கேபிலரி டியூபுக்கு லெஃப்ட்ல இருக்கும். ஆல்பா கண்டிப்பா 90 லெஸ்ஸரா இருக்கும். அதனால அது அக்யூட் சார். tan ஆல்பா பாசிட்டிவ். இந்த tan ஆல்பா பாசிட்டிவா இருக்கிறதுனால கொகுசிவ்க்கும் அடிசிவ்க்கும் என்னப்பா ரிலேஷனு? FC less than √2 டைம்ஸ் ஆஃப் FA. இது எல்லாத்தையும் தெளிவா சொன்னாதான் கான்கேவ் மினிஸ்கஸ். இதே பிளேன் மினிஸ்கஸா இருந்தா FC ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் FA கவனமா கத்துக்கணும். ரைட்டா? நல்லா இருந்துச்சப்ப. அப்படியே கான்வெக்ஸ் வாங்க. கான்வெக்ஸ் மினிஸ்கஸ். இப்ப சொன்னதுக்கு அப்படியே உல்டா கான்வெக்ஸ் மினிஸ்கஸ். கான்வெக்ஸ் மினிஸ்கஸ் முதல்ல எங்க ஃபார்ம் ஆகும்னு கத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் டியூப்ல மெர்க்குரி,
அப்ப மெர்க்குரி வித் கிளாஸ். இப்போ கான்வெக்ஸ் மினிஸ்கஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. கான்வெக்ஸ் மினிஸ்கஸ் வழக்கம் போல அடிசிவ் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகும்னு கேட்டா உன் பதில் என்ன? அடிசிவ் ஃபோர்ஸ் சர்ஃபேஸ்ல இருந்து 90 டிகிரில இருக்கும். கொகுசிவ் ஃபோர்ஸ் வழக்கம் போல எஃப்சி இங்க தான் இருக்கும். ரெண்டு பேருக்குமான ஆங்கிள் 135 டிகிரி. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா கரெக்டா பிளேன்ல இருந்தா பிளேன் மினிஸ்கஸ், அடிசிவ் ஃபோர்ஸுக்கு பக்கத்துல இருந்தா கான்கேவ் மினிஸ்கஸ், டியூபுக்கு இன்சைட்ல கிடைச்சா இந்த இடத்துல கிடைச்சா இதுக்கு பேரு கான்வெக்ஸ் மினிஸ்கஸ். சரி, அப்ப ஆல்பாவோட வேல்யூ ஏதோ கிரேட்டர் தென் 90 மாதிரி இருக்கு. அதனால இந்த இடத்துல ஆல்பா அது அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். ஆல்பா அப்டியூஸ். அப்ப ஆல்பா அப்டியூஸ்னா tan ஆல்பா ஷியரா நெகட்டிவ். tan ஆல்பா நெகட்டிவ். இப்ப என்னாச்சு? சார் திடீர்னு உங்க வாய்ஸ் கேட்கல சார். திடுக்குன்னு கேட்கலையா? ஸ்கிரீன் செக் பண்ணிக்கோங்க. சாரி, என்னாச்சுன்னு தெரியல. எவ்வளவு நேரமா? பை எவ்வளவு நேரமா? கேக்குதா இல்லையா? எவ்வளவு நேரமா? இல்லையே, ஆனா வைஃபை கனெக்ட் ஆகுது. பாப்பா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணு. பா கேக்குதா? கேக்குதா? எஸ் எஸ் சார். சார். ரைட். எங்க தான் இப்ப நெட்வொர்க் இஷ்யூ, வைஃபை பிரச்சனை சரியா போயிடுச்சு. இப்ப இது தெரியாம பாப்பா நடந்து போகும்போது வயர் இழுத்து விட்டுருச்சு. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு. கிளியர் தானே எல்லாருக்குமே? ஓகே ரைட். சாரி. கான்வெக்ஸ் மினிஸ்கஸ். கான்வெக்ஸ் மினிஸ்கஸ் மெர்க்குரி வித் கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன். மெர்க்குரி வித் கிளாஸ் ஆல்பாவோட வேல்யூ அப்டியூஸ். அப்டியூஸ் tan ஆல்பா இங்க நெகட்டிவ். tan ஆல்பா நெகட்டிவ். சரிங்க சார். அப்ப tan ஆல்பா நெகட்டிவ்னா எஃப்சிக்கும் எஃப்ஏக்கும் என்ன சம்பந்தம்? பார்த்த உடனே நீங்களே சொல்லிடலாம். இப்போ ஏற்கனவே எஃப்சி லெஸ் தென் √2 எஃப்ஏ. இப்போ மாற்றி சொல்லுங்க. எஃப்சி கிரேட்டர் தென் √2 டைம்ஸ் ஆஃப் எஃப்ஏ. இப்படி இருந்தா இந்த மினிஸ்கஸோட பேரு தான் கான்வெக்ஸ் மினிஸ்கஸ். கத்துக்கிட்டீங்களா? ஸோ கான்கேவ் மினிஸ்கஸ் எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் மினிஸ்கஸ் எப்படி இருக்கும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 3 மினிஸ்கஸ் பத்தி படிக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கான tan ஆல்பா ஃபார்முலா எஃப்சி √2 டைம்ஸ் ஆஃப் எஃப்ஏ மைனஸ் எஃப்சி. ரைட்டா? ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி, டக்குனு பதில் சொல்லுங்க. இந்த இடம் பிளேன் மினிஸ்கஸ்னு எழுதிக்கிறேன், இங்க கான்கேவ் மினிஸ்கஸ்னு எழுதிக்கிறேன், இங்க கான்வெக்ஸ் மினிஸ்கஸ்னு எழுதிக்கிறேன். ரைட்டா? எல்லா மினிஸ்கஸ்க்குமே எஃப்சி
அண்ட் எஃப்ஏ ஓட ஆங்கிள் 135 டிகிரி. முதல்ல படிச்சிட்டீங்களா? எஃப்சி எஃப்ஏ 135 டிகிரி. பிளேன் மெனிஸ்கஸ் எங்க கிடைக்கும்? யாரா சொல்லு. பிளேன் மெனிஸ்கஸ் எங்கப்பா கிடைக்கும்? கிளாஸ் வித் வாட்டர் 90 degree. இல்ல, எங்க கிடைக்கும்? சில்வர் பிளஸ் வாட்டர் சார். வாட்டர். கான்கேவ் எங்க கிடைக்கும்? கிளாஸ் கிளாஸ் வித் வாட்டர் சார். அவ்வளவுதான். டக்கு டக்குன்னு சொல்லுங்க. கான்வெக்ஸ் எங்க கிடைக்கும்? மெர்க்குரி வித் வாட்டர். Mercury with water. அவ்வளவுதான். மெர்க்குரி வித் வாட்டர். சொல்லிட்டீங்களா? சூப்பரா சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆல்பாவோட வேல்யூ எவ்வளவா இருந்தா பிளேன்? 90 சார். 90 sir. ஆல்பா less than 90, 1 Less than 90. greater than 90 சார். greater than 90, obtuse, then acute obtuse. Okay. FC root 2 FA, FC root 2 FA, FC root 2 FA. பிளேன் மெனிஸ்கஸா இருந்தா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். அழகா Equal, sir. கான்கேவா இருந்தா Lesser than. சூப்பரா சொன்னீங்க. கான்வெக்ஸா இருந்தா Greater than. அவ்வளவுதான். சூப்பரா படிச்சீங்களா? இந்த 3 மெனிஸ்கஸ் பத்தி ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. இவ்வளவுதான் 3 மெனிஸ்கஸ். இதுல எந்த மெனிஸ்கஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கன்க்ளூஷன் இதுல கன்க்ளூட் பண்ணணும். நம்ம அது சம் நாளைக்கு சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணுறது கத்து கொடுக்குறேன். சார் கான்கேவ்ல புரியல பை. கான்கேவ்ல கிரேட்டர் தானே சார் இருக்கும். கிரேட்டர் தான். கான்கேவ்ல ஏன் கிரேட்டர்? லெஸ்ஸர் தானே சொல்லி கொடுத்தேன். எஃப் tan ஆல்பா பாசிட்டிவ் பை. tan ஆல்பா பாசிட்டிவ்னா எஃப்சி தான் கம்மியா இருக்கும். கான்வெக்ஸ்ல தான் tan ஆல்பா நெகட்டிவ்ன்றதுனால எஃப்சி கிரேட்டரா இருக்கும். பா மறந்துடாதீங்க. பிளேன் பிரச்சனை இல்லை, ஈக்குவல். கான்கேவ் எஃப்சி லெஸ்ஸர், கான்வெக்ஸ் எஃப்சி கிரேட்டர் தான் இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? யாருக்காவது திரும்ப சொல்லணுமா? பா அபில இருந்து கீழே யோகிதா வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? அவ்வளவுதான் பேசின வரைக்கும். தெரியலன்னா வாயை திறந்து கேளு. எந்தாவது திரும்பி சொல்லணும் சரினா திரும்பி சொல்றேன். ரைட் பை. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. சர்ஃபேஸ் டென்ஷன்ல அரௌண்ட் ஒரு 70% நம்ம எழுத்துட்டோம். இன்னும் டைம் கரெக்டா 7:40, 8:15 வரைக்கும் போனா கூட ஆல்மோஸ்ட் லெசனை நெருக்கிடலாம். அடுத்தது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். நேற்று 2 வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? லாஸ்ட் இயர் 2025 ரிப்பீட்டர்ஸ்க்கு எடுத்தது தான். ரொம்ப டீட்டெயிலாக அதை கற்றுக் கொடுத்துருப்பேன். நேற்று கிளாஸ் மிஸ் பண்ணதுனால அந்த வீடியோஸ் கொடுத்துருந்தேன். பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு மேலே சொன்னீங்க. மீதி 12 பேர் வாயை கூட திறக்கல. சரி வேற வேலை இருந்திருக்கும், நானும் விட்டுட்டேன். சரி இன்னைக்கு தான் அதே தானே கற்றுக் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு. இப்போ நேற்று பார்த்தவங்களுக்கு எல்லாமே நான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சிருக்கும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இப்போ மெனிஸ்கஸ் பத்தி தான் இன்னும் பேசிட்டு இருக்கோம். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்னா முதல்ல என்ன சார்? கவனி. இது ஒரு டியூபு. இந்த டியூப்ல மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகுது. பிளேன் ஃபார்ம் ஆகலாம், கான்கேவ் ஃபார்ம் ஆகலாம், கான்வெக்ஸ் ஃபார்ம் ஆகலாம். எனக்கு கான்கேவ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் கான்கேவ் போட்டு சொல்லித்தரேன். பிளேன்லயும் சொல்லி தரலாம், கான்வெக்ஸ்லயும் சொல்லி தரலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ நான் 2 கலர்ல 2 கோடு போடுறேன், அதை கரெக்டா பாரு. பிங்க் கலர்ல ஒரு லைன் டிரா பண்றேன்ல, இது வந்து சாலிட் சர்ஃபேஸ். ஒத்துக்கிறீங்களா? அந்த டியூபோட சாலிட் சர்ஃபேஸ். ஆமா சார். அதுக்கப்புறமா வேற ஒரு கலர்ல இந்த கான்கேவை தொட்டுக்கிட்டே ஒரு லைன் டிரா பண்றேன் பாரு. தொட்டுக்கிட்டே, இந்த வார்த்தை புரியுதா? இதுக்கு பேர் தான் டான்ஜென்ஷியல் லைன். அப்போ இந்த டான்ஜென்ஷியல் லைனுக்கும் பிளேன் சர்ஃபேஸுக்குமான ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா. வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் கேட்டாங்கன்னா, the angle between tangential line of concave or convex or plane அதுக்கும் அந்த கிளாஸ் சர்ஃபேஸுக்குமான ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். சார் லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிங்க. ரைட் சைடுல ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அதுவே தான் வருமா இல்ல வேற வருமா? நீங்க இங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதே தான் திரும்ப வரப்போகுது. ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஒரே நிமிஷம். இந்த இடத்துல இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா இதான் டான்ஜென்ஷியல் லைன், இதான் டான்ஜென்ஷியல் லைன். அப்ப பிளேன் சர்ஃபேஸ் இங்க இருக்கு. டான்ஜென்ஷியல் லைனுக்கும் பிளேன் சர்ஃபேஸுக்குமான ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஈக்குவல் டு 90 இருந்தா என்ன மெனிஸ்கஸ்?
லெஸ் தென் 90 இருந்தா என்ன மெனிஸ்கஸ், கிரேட்டர் தென் 90 இருந்தா என்ன மெனிஸ்கஸ் கத்துக்கலாமா? நான் முதல்ல உங்களுக்கு கான்கேவ் டிரா பண்ணதுனால கத்து கொடுத்துறேன். கான்கேவ் பாருங்க, தீட்டா லெஸ் தென் 90. அப்ப தீட்டா லெஸ் தென் 90 இருந்தா இந்த மெனிஸ்கஸ் கான்கேவ் மெனிஸ்கஸ். உனக்கே புரியணும், கான்கேவா இருந்தா எஃப்சி லெஸ் தென் √2 டைம்ஸ் ஆஃப் எஃப்ஏன்னு நீங்க கத்துக்கணும். இனி எப்பெல்லாம் கான்கேவ் மெனிஸ்கஸ்னு ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரும். கான்கேவ் மெனிஸ்கஸ் நல்லா இருந்துச்சா? சரி, அடுத்தது தீட்டா 90னா ஆல்பா எப்படி படிச்சீங்களோ அதே தான் தீட்டா. மறந்துடாத, ஆல்பா வேற தீட்டா வேற. ஆல்பான்றது ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கான ஆங்கிள் தான் ஆல்பா. தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஆனா அங்க சொல்ற மாதிரியே தான், அங்க ஆல்பா 90 பிளேன் மெனிஸ்கஸ், இங்க தீட்டா 90 பிளேன் மெனிஸ்கஸ். அப்ப பிளேன் மெனிஸ்கஸ் எஃப்சி ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் எஃப்ஏ. தீட்டா கிரேட்டர் தென் 90 convex meniscus, FC greater than √2 times of FA. இன்னும் கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணி காமிங்க சார். பிளேன் மெனிஸ்கஸ் போட்டு காட்டவா? இங்க வாங்களேன். பிளேன் மெனிஸ்கஸ் இந்த மாதிரி ஒரு டியூப், இந்த டியூப்ல பிளேன் சர்ஃபேஸ் இங்க இருக்கா, பிளேன் சர்ஃபேஸ், இது பிளேன் மெனிஸ்கஸ். இப்போ இதான் டான்ஜென்ஷியல் லைன், இதுதான் 90 டிகிரி. அப்போ இந்த 90 டிகிரி தான் யாரு? தீட்டாவோட வேல்யூ 90 தான் பிளேன் மெனிஸ்கஸ். பிளேன் மெனிஸ்கஸ்க்கா இருந்தா எஃப்சி ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் எஃப்ஏன்னு கத்துக்கணும். இந்த இதுலலாம் சம் கண்டிப்பா கேட்பாங்க. எஃப்ஏ கொடுத்துட்டு எஃப்சி கேட்பாங்க, எஃப்சி கொடுத்துட்டு எஃப்ஏ கேட்பாங்க. அப்ப இதுல எஃப்ஏ வேணும்னா எஃப்சி பை √2 கண்டுபிடிச்சிக்கலாம், தேவைன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கிருந்து கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ்க்கு போறோம். ஸோ எனக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா, உனக்கு மெனிஸ்கஸ் நல்லா புரிஞ்சிருக்கணும். கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ் உங்க இன்ஸ்டியூட்லயோ உங்க ஸ்கூல்லயோ டீச் பண்ணும்பொழுது அடுத்தது அவர் என்ன டயலாக் சொல்ல போறாருன்றது முதல்ல உனக்கு ஞாபகம் வரணும். இங்க பாருங்களேன், இதுதான் அந்த டான்ஜென்ஷியல் லைன். உங்களால உணர முடியுதா? டான்ஜென்ஷியல் லைன். சர்ஃபேஸ் எங்க சார் இருக்கு? கிளாஸ் சர்ஃபேஸ். இந்த இடம் தான் கிளாஸ் சர்ஃபேஸ். இந்த ரெட் லைன் தான் கிளாஸ் சர்ஃபேஸ். அப்ப ஆங்கிள் பிட்வீன் சாலிட் அண்ட் டான்ஜென்ஷியல் இன்சைட் த லிக்விட். டான்ஜென்ஷியல் லைன் இன்சைட் த லிக்விட் அண்ட் சாலிட் சர்ஃபேஸ்க்குமான ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். கிரேட்டர் தென் 90 இருந்ததுன்னா இது கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ். அப்ப எஃப்சி கிரேட்டர் தென் √2 டைம்ஸ் ஆஃப் எஃப்ஏவா இருக்கும். எஃப்சி கொகுசிவ் ஃபோர்ஸ், √2 டைம்ஸ் ஆஃப் அடிசிவ் ஃபோர்ஸ் எஃப்ஏ. கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ நான் ஒரு 6 பாயிண்ட் எழுதுறேன், நானே எழுதி கொடுத்துறேன். தேவைன்னா பக்கத்தில் சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் லைஸ் பிட்வீன் 0 இருந்து 180 வரைக்கும் இருக்கும். முதல்ல இதை படிங்க, ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எவ்வளவு சார் இருக்கும்? 0வா இருக்கலாம், 180 இருக்கலாம். தீட்டா 0வா இருந்தா கவனமா கவனி, உங்க கொஸ்டின் பேப்பர்ல எங்கெல்லாம் பியூர் வாட்டர் அண்ட் கிளாஸ்ன்னு கொடுக்குறாங்களோ, பியூர் வாட்டருக்கும் கிளாஸ்க்கும் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் 0. பியூர் வாட்டர், நம்ம பியூரிஃபைர் வாட்டர் இல்ல, டேப் வாட்டர் கிடையாது, பியூரிஃபை வாட்டர். ரைட்டா? ஸோ பியூர் வாட்டருக்கும் கிளாஸுக்குமான ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் 0, தீட்டா 0. தீட்டா ஒருவேளை 90 இருந்ததுன்னா, இல்ல அப்புறமா சொல்றேன். தீட்டா 8 டிகிரி யாருக்கு சார்? இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். ஸோ நம்ம வீட்டில் வரக்கூடிய டேப் வாட்டர், டேப் வாட்டர்னா ஆர்டினரி வாட்டர். டேப் வாட்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு கிளாஸ்ல ஊத்துனீங்கன்னா அதோட ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் 8 டிகிரி. இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா சார்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தீட்டா 0 பியூர் வாட்டர் அண்ட் கிளாஸ். நான் ஏன் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னா, என் கூடவே நீங்க படிச்சுட்டு வரணுன்றதுக்காக தான். இதுக்காக போய் இன்னொரு நேரம் உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துக்கூடாது. சம் போறதுக்கு தான் அவங்க நேரம் கரெக்டா இருக்கும். தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியா இருந்தா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க சார், இது சில்வர் அண்ட் வாட்டர். சில்வர் அண்ட் வாட்டர் தான் தீட்டா. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஒரே நிமிஷம் பிரேக் ஆகுதா? இப்பயுமா கரெக்டா தான் சார். இப்போ நீங்க வெளில போயிட்டு வாங்க. ராம்கோ கிளிப்பரா இருக்கு. ஷகீரா, ரேஷ்மா, தானேஷ், வர்ஷிகா. சார் வாய்ஸ் கிளியரா இருக்கு. ரைட் பை. ஓகே பை, ஓகே பை. இன்னைக்கு ஒரே டிராஃபிக் ஜாமா இருக்கு. என்னல்ல நல்லா தான் எல்லாமே இருந்தது, பட் என்னவோ நடுவில் ஒரு டைம் அந்த மாதிரி ஆயிருந்தது.
சரி பண்ணி கிளாஸ் நல்லா கவனி பார்த்துக்கலாம். தீட்டாவோடது 90 டிகிரி. 90 டிகிரியா இருந்ததுன்னா சில்வரும் வாட்டரும் படிச்சிங்களா என் கூடவே. தீட்டாவோடது 138 டிகிரி. பார்த்ததும் சொல்லியிருப்பீங்க சார் இவன் அப்டியூஸ் சார், கண்டிப்பா மெர்க்குரி உள்ள வந்துடும். தெரியுதா? மெர்க்குரி கிளாஸ், மெர்க்குரிக்கும் கிளாஸுக்கும் 138 டிகிரி. என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா ஆங்கிளும் நீங்க படிச்சுதான் ஆகணும். 160 டிகிரி யாருக்கு சார்? வாட்டருக்கும் குரோமியம். வாட்டருக்கும் குரோமியம். முதல்ல ஸ்கிரீன்ல இருக்கிறது எல்லாத்தையும் படிங்க. ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் between 0 to 180 இருக்கலாம் சார். பியூர் வாட்டர் வித் கிளாஸ் 0, டேப் வாட்டர் வித் கிளாஸ் 8, சில்வர் வித் வாட்டர் 90, 138 மெர்க்குரி கிளாஸ், 160 வாட்டர் அண்ட் குரோமியம். கத்துக்கிட்டீங்களா? இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அதிகமானா யோசிச்சு பாருங்க, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் என்ன ஆகும்? யாராவது கெஸ் பண்ணுங்க. அதிகமாகும் கம்மியாகும்? கம்மியாகும். அதிகமாகும் சார். கம்மியாகும். பவன் ஏன் கம்மியாகும்? ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் டிக்ரீசஸ். ரொம்ப நல்லா சொன்னேன். ஏன் கம்மியாகும்? சார் சொல்லுங்க சார். சொல்லுப்ப. ஏன்னா வாட்டர் லெவல் கம்மியாகுது சார். டெம்பரேச்சர் அதிகமானாலே மாலிகுலர் அட்ராக்ஷன் குறைஞ்சிரும். அட்ராக்ஷன் குறைஞ்சதுன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் டிக்ரீஸ் ஆகிடும். இதுதான் சரியான காரணம். ஸோ ஆன் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் டிக்ரீசஸ். முதல்ல எல்லாரும் இந்த பாயிண்ட் படிங்க. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? லாஸ்டா எல்லாத்தையும் கேட்போம், பதில் சொல்லணும். டெம்பரேச்சர் அதிகமான ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் என்ன ஆகும் சார்? குறைஞ்சிரும் சார். ஒருவேளை நம்ம வீட்டில் கிளாத்லாம் வாஷ் பண்ணும் பொழுது வெறும் தண்ணியில அப்படியே போட்டு துவைக்கலாம்ல. ஏன் சோப்பெல்லாம் வாங்கிட்டு, துணி பவுடர்லாம் வாங்கிட்டு, ஜெல்லெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம்ல, லிக்விட்லாம் வாங்கிட்டு இருக்கோம்ல. பிளாங்கா என்ன சொல்லுவீங்க சார்? சோப் போட்டு துவைச்சாதான் அழுக்கு போகும், ஊற வச்சு துவைச்சாதான் அழுக்கு போகும். இது எவ்வளோ பெரிய ரகசியம் உள்ள தெரியுமா மறைஞ்சிருக்கு? அங்க என்ன நடக்குதுன்னா, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாகும் எப்ப சார்? சொல்யூபிள் இம்பியூரிட்டிஸ். இப்ப நம்ம வாட்டர்ல சர்ஃபெக்ஸில் போட்டு டிசால்வ் பண்றோம், ஃபுல்லா கரைஞ்சிருதாப்ப? ஃபுல்லா கரைஞ்சிருது. இல்லை ஏரியில போட்டு டிசால்வ் பண்றோம், ஃபுல்லா கரைஞ்சிருது. என்ன நடக்கும்? நல்ல கரைஞ்சிருச்சுன்னா அதோட ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாகும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் கண்டிப்பா அதிகமாகும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாகுதுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் குறையும். உங்களுக்கு தெரியுமா ஏன் ஆர்டினரி வாட்டர்ல டிடர்ஜென்ட் கலக்குறாங்கன்னாலே அதோட சர்ஃபேஸ் டென்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு தான். இன்னும் நல்லா சொல்லுங்க சார். வெறும் தண்ணியில ஷர்ட்ல ஒரு சின்னதா கிரீஸ் ஒன்று பட்டுருச்சு, ஒரு அழுக்கு ஒன்று பட்டுருச்சு, வெறும் தண்ணியில கிளாத் வாஷ் பண்ணும்போது அது போகாது. அதுவே நீங்க இந்த தண்ணியில வாஷ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதோட அடிசிவ் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அடிசிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஏன் சார் அடிசிவ் ஃபோர்ஸ் அதிகமாகுது? அடிசிவ் ஃபோர்ஸ்னால யாரு? 2 டிஃபரெண்ட் சப்ஸ்டன்சஸ், கிரீஸ் வித் சோப் வாட்டர். அப்ப சோப் வாட்டருக்கும் கிரீஸுக்குமான அந்த அடிசிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாகுது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகுது. ஸோ 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு அந்த கரையை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடும். இதே ஆர்டினரி வாட்டர்ல போட்டீங்கன்னா அடிசிவ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, சண்டைக்கு வந்த மாதிரி எட்ட போயிடுவாங்க. ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், அதாவது அடிசிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். எப்ப? டிடர்ஜென்ட் போட்டு டிசால்வ் பண்ற வரைக்கும். டிசால்வ் பண்ணிட்டோம்னா அடிசிவ் ஃபோர்ஸ் அதிகமாயிடும். அடிசிவ் ஃபோர்ஸ் அதிகமானாதான் அங்க அந்த கிரீஸ் கரையை வெளியில எடுத்து முடிச்சிடும். அப்ப சொல்யூபிள் இம்பியூரிட்டில என்னடா நடக்கும்? ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆகும், சர்ஃபேஸ் டென்ஷன் குறையும், அடிசிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும். சார் ஒருவேளை சரியா கரையில சார் partially soluble impurity, angle of contact decrease ஆகும், surface tension அதிகமாகும். angle of contactடும் surface tensionம் inversely proportional. அப்ப partially soluble என்ன ஆகும்? angle of contact குறையும் சார். soluble என்ன ஆகும்? அதிகமாகும்.
டெம்பரேச்சர் அதிகமான ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் டிக்ரீஸ் ஆகும். இவ்வளோ விஷயமும் நீங்கள் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு இருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் படிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. கற்றுக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது அசென்ட் ஃபார்முலா. இவ்வளோ நேரம் பேசினது டைம் 7:54. இப்போ யாராவது 8:10 8:15 அந்த மாதிரி வேறு ஏதாவது கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை 8:10 வரைக்கும் போகலாம்ல. ஓகே. அசென்ட் ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் தான் பாரு, முடிச்சிடலாம். அசென்ட் ஃபார்முலானா என்ன சார்? அசென்ட் ஃபார்முலா அழகாக சொல்லித்தரேன், பொறுமையாக பாரு. இது ஒரு பீக்கர் மாதிரி எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக ஏதோ ஒரு லிக்விட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒரு கேபிலரி டியூப் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் ஹோல் இருக்கக்கூடிய ஒரு டியூப். அதான் ஏற்கனவே சொன்னல, சின்ன பிள்ளைலலாம் நீங்கள் பெப்சி கோக்லாம் குடிக்கும் பொழுது ஒரு ஸ்டா மாதிரி போட்டு குடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த ஸ்டாவை அந்த கோக்கில் டிப் பண்ணும்போதே அந்த ஸ்டாவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஸ்டாவில் மட்டும் கொஞ்சம் லிக்விட் இந்த மாதிரி ரைஸ் ஆகி நிற்கும். இதுக்கு பேர் தான் கேபிலரி ரைஸ். கேபிலரி ரைஸ் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு, ஹெச் அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு, அதுதான் அசென்ட். அசென்ட்னா அதிகமாகுது, டிசென்ட்னா குறையிறது, உனக்கே தெரியும். இப்போ இந்த ஹெச்சை தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன். இந்த ஹெச் யார் அப்படின்னா கேபிலரி ரைஸ். இந்த ஹெச்சை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். கற்றுக்கிட்டீங்களா? பொறுமையை பார்த்துட்டே வரலாமா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஸ்மால் ஆர்னு ஒருத்தவன் இருக்கான், கேபிட்டல் ஆர்னு ஒருத்தவன் இருக்கான். யார் சார் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர்? இப்போ இந்த இடம் மினிஸ்கஸ், இங்க இருக்கு பாருங்க, இந்த இடம் மினிஸ்கஸ், இதான் மினிஸ்கஸ். ரேடியஸ் ஆஃப் கேபிலரி டியூப் ஸ்மால் ஆர். வருஷம் பசங்க பண்ற தப்பு. இருக்கிறதுலே இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன்னால கவனிக்க முடியும்னா இப்போ 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கொடுங்க, இல்லைன்னா அடுத்த கிளாஸ் கூட சொல்லித்தரேன். ஆனால் 100% நல்லா கற்றுக்கணும். இது கற்றுக்கலன்னா செம்மையை உன்னால் போட முடியாது. ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஸ்மால் ஆர் யாருங்க சார்? ஸ்மால் ஆர் யாருன்னா ரேடியஸ் ஆஃப் த கேபிலரி டியூப். ரேடியஸ் ஆஃப் த கேபிலரி டியூப் தான் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் யார் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் மினிஸ்கஸ். தீட்டா யார் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர். உனக்கு புரியறதுக்காக நாங்கள் எழுதி வைக்கிறேன். கேபிட்டல் ஆர் யார் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் மினிஸ்கஸ். ஸ்மால் ஆர் யார் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் டியூப், கேபிலரி டியூப். நீ ஃபுல்லா எழுதிக்கோ கேபிலரி டியூப். அப்ப இங்க இருந்து காஸ் தீட்டா வேணும்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாத்தசிஸ். எப்பவுமே மறந்துடாத காஸ் தீட்டாவுக்கு ஆர் பை ஆர். இப்ப என்ன சிக்கல்னா, கொஷின் பேப்பர்ல கேபிட்டல் ஆர் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா, ஸ்மால் ஆர் கொடுத்தாங்கன்னா வேற ஒரு ஃபார்முலா. அதை நீ கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது தான் உன் திறமை. அப்ப ஆர் வேணும்னா ஆர் காஸ் தீட்டா, இல்ல ஆர் வேணும்னா ஆர் பை காஸ் தீட்டா. சால்வ் பண்ணுவோமா? இப்போ அசென்ட் ஃபார்முலாவை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, பொறுமையா வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மினிஸ்கஸ் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு மினிஸ்கஸ். இந்த மினிஸ்கஸோட இந்த இடத்துல ப்ரெஷர் பி, இந்த இடத்துல ப்ரெஷர் பி மைனஸ் 2T/R. இப்போ ஏன்னு எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். பை ஏல ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். பில ப்ரெஷர் P minus 2T/R. ப்ரெஷர் அட் பி வந்து P minus 2T/R. இது லிக்விட் கான்கேவ், புரியுதா? கான்கேவ் மினிஸ்கஸோட ப்ரெஷர் எக்ஸஸ் ப்ரெஷர் சொல்லி கொடுத்தேன் 2T/R. ஏற்கனவே ஒரு ப்ரெஷர் P minus 2T/R. அப்ப டெல் பி வேணும்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியலா சால்வ் பண்ணீங்கன்னா 2T/R கிடைச்சிச்சா? இல்லைன்னா எனக்கு இந்த P minus 2T/R புரியல சார், P புரியலன்னா இது என்ன மினிஸ்கஸ்? கான்கேவ். அப்ப கான்கேவா இருந்ததுன்னா கான்கேவ் சர்ஃபேஸோட எக்ஸஸ் ப்ரெஷர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? டெல் P/R. ப்ரெஷருக்கு கடந்த 10 நாளா நீங்க படிச்சிட்டு இருக்கிறது H rho G. அப்ப H rho G ஈக்குவல் டு 2T/R. யாரை தேடி போயிட்டு இருக்கீங்க சார்? நாங்க அசென்ட் ஃபார்முலாவை தேடி போயிட்டு இருக்கோம். அசென்ட் ஃபார்முலாவில் யாரை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? H நாங்க கண்டுபிடிக்க போறோம். அப்ப H வேணும்னா 2T/R rho G. இதுதான் H. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நீ என்ன எடுத்துப்பாரு, ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல அவ்வளோ சம்மு அசென்ட் ஃபார்முலாவில் தான் கேட்டிருப்பான். ஆனா என்ன சிக்கல்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும்.
ரேடியஸ் ஆஃப் மினிஸ்கஸ் கொடுத்தாதான் நீங்க இந்த ஃபார்முலா பயன்படுத்தி சம் போடணும். எல்லாரும் படி ஒரு நிமிஷம். ரேடியஸ் ஆஃப் மினிஸ்கஸ் கொடுத்தாதான் h ஈக்குவல் டு 2t/r ρg. சார் ஒருவேளை ரேடியஸ் ஆஃப் கேபிலரி டியூப் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்க என்ன பண்றது? அதனாலதான் இப்ப படிச்சோம் மேல r வேணும்னா r/cos θ. பாருங்க பாருங்க பாருங்க. அப்ப h ஈக்குவல் டு 2t/ρg r/cos θ மேல போயிடுச்சு. உங்களோட திறமை தான் எந்த நேரத்துல எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் R 2t/r ρg, ஸ்மால் r 2t cos θ/r ρg. அப்போ ஸ்மால் r இருந்ததுன்னா 2t cos θ/ρgr. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், உன் சம்ம கொடுக்கும் பொழுது யாருக்குன்னு கொடுத்துருவாங்க. பியூர் வாட்டருக்கு கொடுத்துட்டாங்கன்னா தீட்டா 0ன்னு உனக்கு புரியணும். பியூர் வாட்டர் தீட்டா 0, பியூர் வாட்டர் தீட்டா 0. அப்ப எல்லாருக்குமே தெரியும் cos 0 1. அதனால h ஈக்குவல் டு 2t/ρgr. இப்ப என்னன்னா பியூர் வாட்டரா இருந்தா பிரச்சனை இல்லை, 2t/ρgr மட்டும் வந்துடும். இங்கேயுமே 2t/ρgr மட்டும் வந்துடும். என்ன இந்த ஆர் வேற இந்த ஆர் வேற. ஸோ அதனால கேர்ஃபுல்லா கத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரைட்டா? இதுதான் அசென்ட் ஃபார்முலா. இதுல எப்படி சம் கேட்பாங்கன்னு அப்புறமா சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, T வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் கான்ஸ்டன்ட், ரோ வந்து டென்சிட்டி கான்ஸ்டன்ட், G வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட். 2 நம்பர். அப்ப HR ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுங்களா சார்? ஆமா. இதுல இருந்து என்ன தெரியுமா கத்துக்கிறீங்க? H is proportional to 1/r கத்துக்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? H is proportional to 1/r னா h increase ஆனா r decrease ஆகும் சார். அவ்வளவுதான். சின்ன ரேடியஸ் இருக்கிற டியூபோர்ட்ல கேபிலரி ரைஸ் அதிகமா இருக்கும். இது ஸ்மால் ரேடியஸ் கம்மியா இருந்தா கேபிலரி ரைஸ் அதிகமா இருக்கும். R1 less than R2 ஆ இருந்தா H1 greater than H2. ரேடியஸ் ஸ்மாலரா இருந்தா ரைஸ் கேபிலரி ரைஸ் அதிகமா இருக்கும். இப்போ உனக்கே தெரியும், இதுக்கு பிசிக்ஸ் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு பெரிய டியூப் எடுத்து லிக்விட்ல இன்சர்ட் பண்றீங்க, எவ்வளவு ரைஸ் ஆகுது? ஒரு ஃபைன் ஹோல் இருக்கக்கூடிய டியூப் இன்சர்ட் பண்றீங்க, கேபிலரி ரைஸ் என்ன ஆகுது தெரியுதா? ஒன்றும் வேணாம். நம்ம வீட்டில் டெய்லி சாமிக்கு வைக்கும் பொழுது இந்த விளக்கு ஏற்றுவீங்கல்ல, ஸோ இந்த தீபம் எரியும் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு விளக்குல திரி போட்டிருப்பீங்க, திரியோட என்ட்ரன்ஸ்ல வந்து தீபம் ஏற்றி வச்சிருப்போம், அது அழகா எரிஞ்சிட்டு இருக்கும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நேரமா அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அங்க நடக்கிறது முழுக்க முழுக்க சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலரி ரைஸ். அந்த திரியில இருக்கக்கூடிய ஃபைன் ஹோல்ஸ், அந்த ஃபைன் ஹோல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எண்ணெயை உறிஞ்சி 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 அந்த இடத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது தீர்ந்து போனதுக்கு அப்புறம் விளக்கு தானாவே அணைஞ்சு போயிடும். அப்ப அதனால அந்த இடத்துலயும் HR ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப ரேடியஸ் கம்மியா இருந்தா ஹைட் அதிகமா இருக்கும், கேபிலரி ரைஸ் அதிகமா இருக்கும். இப்ப அந்த விளக்குல தீபம் ஏத்துற அந்த கான்செப்டும் கேபிலரி ரைஸ் தான். கேபிலரி ரைஸ் கத்துக்கிட்டீங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு இன்னும் ஒரு 2-3 விஷயம் தான் பெண்டிங் இருக்கு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதை சேர்த்து சொல்லி கொடுத்துறேன், பிரச்சனை இல்லை. டக்கு முடிச்சே வாங்க. FC ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் FA. நான் ஒன்று எழுதுவேன், அதை நீங்க கன்க்ளூட் பண்ணும். என்ன மெனிஸ்கஸ்? Plain meniscus. இப்ப கான்கேவ் சார். கான்கேவ் சார். இது சரி இது கான்வெக்ஸ். கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ். ஆல்பா 90 யாரு? Plain meniscus. தீட்டா 90 யாரு? அதுவும் பிளேன் தான். ஆல்பா அதுவும் plain meniscus. ஆல்பா less than 90, தீட்டா less than 90 கான்கேவ், ஆல்பா greater than 90, தீட்டா greater than 90 கான்வெக்ஸ். கத்துக்கிட்டீங்களா? இது அந்த பக்கம் மெனிஸ்கஸ் பத்தி பேசும்பொழுது சில்வர் வித் வாட்டர், கிளாஸ் வித் வாட்டர், மெர்க்குரி வித் கிளாஸ், ஒவ்வொரு மெனிஸ்கஸ் எங்க கிடைக்கும்னு பேசியிருக்கோம். அசன் ஃபார்முலா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசன் ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் ஆர், வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் ஆர். நைட்டே கொஞ்சம் சம்மர் ட்ரை பண்ணி பாருங்க. அசன் ஃபார்முலாவால H வேணும்னா 2t/ρrg, மறந்துடாது. H வேணும்னா 2t cos θ/r
ஆர் ரோ ஜி. நானே ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். 2 விட்டுருங்க, ஆரை விட்டுருங்க, ஜியை விட்டுருங்க. அப்ப டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 பை காஸ் தீட்டாவை பாருங்க. அப்ப டீக்கும் தீட்டாவும் என்ன ப்ரொபோர்ஷனல்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒத்துக்கிறியா? நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் குறைஞ்சா சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாகும், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அதிகமானா சர்ஃபேஸ் டென்ஷன் குறையும். ஆலன்ல 40 சம் இருக்கும். எல்லா சம்மும் சால்வ் பண்றதுக்கு டேட்டா ஃபுல்லா கத்து கொடுத்துட்டேன். சொல்யூஷனும்